TypeScriptல இருக்க tuples பற்றி பார்க்கலாம். இப்போ tuples லேர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஒரு அரே கிரியேட் பண்ணுறேன். லெட் யூசர் அரே அப்படின்னு நேம் வச்சுக்கிறேன். ஸோ அதில் யூசர் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணலாம். ஜான் அப்படின்னு நேம் வந்து ஜான் அப்படின்னு ஆட் பண்ணுறேன். தென் ஏஜ்க்கு 30 அப்படின்னு கொடுக்குறேன். தென் இஸ் இன்ஜினியர், அதாவது ஒரு பூலியன் வந்து நமக்கு தேவை. ஸோ இஸ் இன்ஜினியர் அப்படின்னு வச்சுட்டு நான் ட்ரூ அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ இந்த அரே நான் ஹாவர் பண்ணேன்னா பார்த்தீங்கன்னா யூனியன் டைப்பாக கிரியேட் ஆகிருக்கு. ஏன்னா நம்ம ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணியிருக்கோம், நம்பர் யூஸ் பண்ணியிருக்கோம், பூலியன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால நமக்கு வந்து யூனியன் டைப்பில் கிரியேட் ஆகிருக்கு. இப்போது இந்த அரேயில் போயிட்டு நான் யூசர் அரே அப்படின்னு கொடுத்துட்டு இப்போது ஃபஸ்ட்டு அது 0th இண்டெக்ஸில் நமக்கு நேம் தானே இருக்குது. நான் அங்கே போயிட்டு இப்போது நம்பராக மாற்றிடுறேன், 40 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ 14 கொடுத்துட்டு இப்போ கன்சோல் லாக் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம கன்சோல் லாக் பண்ணால் நம்ம அரேயில் வந்து ஜான் இருந்தது, நம்ம 14 வந்து சேஞ்ச் ஆகிடுச்சுல. ஸோ அரேவோட பிஹேவியர் வந்து எப்பயுமே இப்படி தானே இருக்கும். ஸோ இப்போ இதை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா, அதாவது இப்போ நம்ம இங்கே வந்து ஸ்ட்ரிங்காக கொடுத்துருக்கோம், அந்த ஸ்ட்ரிங் வந்து நம்ம நம்பர் வச்சு ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம்ல. இதை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா நம்ம இங்கே வந்து டைப் கொடுத்து கிரியேட் பண்ணணும். அரே கிரியேட் பண்ணும்போதே டைப் கொடுத்து கிரியேட் பண்ணோம்னா இந்த பிஹேவியர் வந்து ஸ்டாப் பண்ணலாம். இப்போ இந்த அரே இருக்குல்ல, அதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு இதை கமெண்ட் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போது இந்த அரேக்கு வந்து நான் டைப் கொடுக்குறேன். அதாவது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இண்டெக்ஸில் நம்ம நேம் கொடுக்குறோம். நேம் வந்து ஸ்ட்ரிங் தானே. ஸோ ஸ்ட்ரிங் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் ஏஜ் கொடுக்குறோம். ஸோ நம்பர் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். தென் பூலியன் தானே இருக்குது. ஸோ பூலியன் அப்படின்னு க்ரியேட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எரர் வருதுல்ல. ஸோ இப்போ வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம ஸ்ட்ரிங் அப்படின்னு வந்து டிஃபைன் பண்ணியிருக்கோம். டிஃபைன் பண்ணியிருக்கனால இங்கே சேஞ்ச் பண்ண முடியாது. ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ இது சேஞ்ச் பண்ணியிருக்கோம்ல, இதுதான் வந்து டியூப்புள். ஸோ டியூப்புளோட சின்டாக்ஸ் வந்து இதுதான். இப்போ நான் இது ஹாவர் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்ட்ரிங் நம்பர் பூலியன் அப்படின்னு இருக்குல்ல. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக நமக்கு யூனியன் டைப்பாக இருந்துச்சு, அது வந்து இப்போ டைப்டு அரேவாக மாற்றிருக்கோம். ஸோ இப்போ இங்கே யூசர் அரேன்னு இருக்கிறத நான் டியூப்புள் அப்படின்னு மாற்றிக்கிறேன். ஸோ அதே இங்கே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ டியூப்புள் அப்படின்றது டைப்டு அரே, அதாவது ஒரு அரேயில் நம்ம வந்து டைப் வந்து கொடுத்துருப்போம். இங்கே வந்து ஸ்ட்ரிங் டைப் கொடுத்துருக்கோம், நெக்ஸ்ட் நம்பர் டைப், பூலியன் டைப் கொடுத்துருக்கோம்ல. ஸோ இங்கே டியூப்புள்ஸ்ன்ற இடத்துல நான் போட்டுக்கிறேன். இங்கே வந்து நம்ம டியூப்புள்ஸ் வந்து நம்ம டைப்டு அரே அப்படின்னு சொல்லலாம். இப்போது நம்ம ப்ரீவியஸாக பண்ண மாதிரி தான். இப்போ வந்து நம்ம ஸ்ட்ரிங்கால் மட்டும்தான் ரீப்ளேஸ் பண்ண முடியும். இப்போ டியூப்புள் இருக்குல்ல, நான் யூசர் டியூப்புள் போகிறேன். யூசர் டியூப்புளில் 0th இண்டெக்ஸில் போயிட்டு நம்ம ப்ரீவியஸாக பண்ண மாதிரி இப்போ 40 அப்படின்னு கொடுத்தோம்னா நமக்கு எரர் வரும். ஏன்னா நம்ம ஸ்ட்ரிங்குன்னு கொடுத்துட்டு நம்பர் பாஸ் பண்ண முடியாது. பட் இங்கே போய்ட்டு நான் டெஸ்ட் அப்படின்னு கொடுக்குறேன். டெஸ்ட்டுன்னு கொடுத்தேன்னா இப்போ பாருங்கள் சேஞ்ச் ஆகிருக்கும். இப்போ வந்து ரீப்ளேஸ் ஆகிருக்குல்ல. ஸோ டியூப்புள் வந்து இப்படி தான் ஒர்க் ஆகும். இப்போ டியூப்புளில் இருக்க ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, இதுவும் ஒரு அரே தானே. ஸோ நான் இப்போ யூசர் டியூப்புளில் போயிட்டு புஷ் யூஸ் பண்ணுறேன். அரேயில் நம்ம புஷ் பண்ணுவோம்ல. ஸோ அது மாதிரி புஷ் 4 அப்படின்னு கொடுக்குறேன். நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கிறது வந்து 3 ஃபஸ்ட் இண்டெக்ஸ், செகண்ட் இண்டெக்ஸ், தேர்ட் இண்டெக்ஸ் வரைக்கும் தான் டிஃபைன் பண்ணியிருக்கோம். இப்போ 4th, அதாவது நான் 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணல, ஜஸ்ட் இண்டெக்ஸ் மட்டும் சொல்கிறேன். 1 2 3 அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம 4th இண்டெக்ஸில் வந்து புஷ் பண்ணியிருக்கோம். அங்கே வந்து நம்ம டைப் எதுவுமே கொடுக்காதனால வந்து டியூப்புள் வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஜென்ரலாக வந்து டியூப்புள் கிரியேட் பண்ணுறப்பவே அதை வந்து ரீட் ஒன்லி அப்படின்னு கொடுத்து கிரியேட் பண்ணலாம். ஸோ ரீட் ஒன்லி அப்படின்னு கொடுத்து கிரியேட் பண்ணோம்னா நமக்கு இந்த பிரச்சனையை வந்து அவாய்ட் பண்ணலாம். ஸோ இதை கமெண்ட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ வந்து நம்ம ரீட் ஒன்லியாக மாற்றிருக்கோம். இப்போ நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னா புஷ் பண்ணோன்னா ஒர்க் ஆகாது. இப்போது யூசர் டியூப்புள் டாட் புஷ் 4 அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ நம்ம கொடுத்தோன்னா ஒர்க் ஆகாது. ஏன்னா வந்து ப்ராப்பர்ட்டி புஷ் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் ஆன் டைப் ரீட் ஒன்லி அப்படின்னு வருதுல்ல. ஸோ பெஸ்ட் ப்ராக்டிஸ் என்ன அப்படின்னா, நம்ம டியூப்புள் கிரியேட் பண்ணும்போதே வந்து ரீட் ஒன்லியாக வந்து கிரியேட் பண்ணிடுவோம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து நேம்டு டியூப்புள் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த புஷ் ஸ்டேட்மெண்ட் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ யூசர் டியூப்புள் இருக்குல்ல, கமெண்ட் பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நேம்டு டியூப்புள் அப்படின்னா இங்கே நம்ம கிரியேட் பண்ணும்போதே இப்போதைக்கு நம்ம ஸ்ட்ரிங், நம்பர், பூலியன் இது மட்டும் தானே கொடுத்துருக்கோம். இதை வந்து இன்னும் எக்ஸ்பிளிசிட்டாக கொடுக்குறது. இப்போ நான் யூசர் நேம் அப்படின்னு கொடுத்துட்றேன். தென் இங்கே வந்து ஏஜ் அப்படின்னு கொடுத்து கிரியேட் பண்ணுறேன். இங்கே வந்து இஸ் இஎன்ஜி, இன்ஜினியர் அப்படின்றதுக்கு இஎன்ஜி மட்டும் கொடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ இது வந்து நம்ம நேம்டு டியூப்புள் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இங்கே வந்து கிளியராக வந்து கொடுத்துருக்கோம் என்னென்ன வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு. நம்ம எப்படி ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறப்போ கீ வேல்யூவாக கொடுப்போம்ல. ஸோ அதே மாதிரி யூசர் நேம், ஏஜ், இஸ் இன்ச் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஓகே. ஸோ இப்போ நேம்டு டியூப்புள் கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதை அக்சஸ் பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்க்கலாம்.
ஸோ இப்போ நேம்டு டியூப்பிள் ஆக்சஸ் பண்ணலாம். இப்போ ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நம்ம இங்கே யூசர் நேம் ஏஜ் இஸ் இன்ஜ் தானே இருக்குது. ஸோ இதை வந்து யூஸ் பண்ணி நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போ நான் ஸோ இங்கே ஏஜ் இருக்குல்ல, ஏஜ் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இஸ் இஎன்ஜி டைப் பண்ணிக்கிறேன். ஸோ இது யூஸ் பண்ணிவிட்டு நம்ம இது பார்த்தீங்கன்னா நம்ம டீஸ்ட்ரக்சரிங் பண்ணுவோம்ல ஜாவாஸ்கிரிப்டில். ஸோ அதே கான்செப்ட் தான். ஸோ இப்போ யூசர் டியூப்பிள் அப்படின்னு கொடுத்தோம்னா இப்போ இதில் வந்து வேல்யூஸ்லாம் வந்திருக்கும். நான் இங்கே போய்ட்டு கன்சோல் லாக் கொடுக்குறேன். கன்சோல் லாக் யூசர் நேம் அப்படின்னு கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா கன்சோலில் வந்து இப்போ நமக்கு ஜான் அப்படின்னு பிரிண்ட் ஆகுதுல்ல. ஸோ இந்த சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா இது சிமிலர் டு நம்ம எப்படி ஜாவாஸ்கிரிப்டில் டீஸ்ட்ரக்சரிங் பண்ணுவோம்ல. நான் ஆக்சஸிங் நேம் டியூப்பிள் கிட்ட /டீஸ்ட்ரக்சரிங் அப்படின்னு கொடுத்துட்றேன். ஸோ டீஸ்ட்ரக்சரிங் கான்செப்ட் தான் இது. நம்ம அங்கே எப்படி டீஸ்ட்ரக்சரிங் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து யூஸ் பண்ணுவோம். நேம்டு டியூப்பிள் வந்து இதே மாதிரி தான் ஆக்சஸ் பண்ணுவோம். ஸோ இந்த சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா மோரார்லெஸ் சிமிலராக நம்ம யூஸ் ஸ்டேட்லாம் வந்து யூஸ் பண்ணுவோம்ல ரியாக்டில். ஸோ அதே மாதிரி தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கான்ஸ்ட் நம்ம அங்கே எப்படி க்ரியேட் பண்ணுவோம். இப்போ நேம் அப்படின்னு இருக்குன்னா நேம் செட் நேம் அப்படின்னு கொடுத்துட்டு க்ரியேட் பண்ணுவோம்ல. இஸ் ஈக்குவல் டு யூஸ் ஸ்டேட் அப்படின்னு கொடுத்து தானே க்ரியேட் பண்ணுவோம். ஸோ அதே சிமிலர் இதுதான். நேம்டு டியூப்பிள் வந்து நம்ம அதே மாதிரி தான் வந்து டீஸ்ட்ரக்சர் பண்ணுவோம். டீஸ்ட்ரக்சர் பண்ணி யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ டியூப்பிள்ஸில் பார்த்தீங்கன்னா டியூப்பிள்ஸ் வந்து ஒரு டைப்டு அரே அப்படின்னு பார்த்தோம். ஸோ அரே கிரியேட் பண்ணும்போது நம்ம அந்தந்த பர்டிகுலர் இண்டெக்ஸ்க்கு என்ன டைப் அப்படின்னு கொடுக்க மாட்டோம். ஸோ டியூப்பிள் கிரியேட் பண்ணுறப்போ ஒவ்வொரு இண்டெக்ஸ்க்கும் என்ன டைப் அப்படின்னு கொடுத்து கிரியேட் பண்ணுவோம். ஸோ அதனால இது வந்து டைப்டு அரே தான் டியூப்பிள். தென் பார்த்தீங்கன்னா நம்ம பெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து பண்ணுறப்பே ரீட் ஒன்லியாக வந்து கிரியேட் பண்ணுறது. ஏன்னா இது அரே அப்படின்றனால அரேயில் இருக்க எல்லா ஆப்ரேஷன்ஸும் வந்து நடக்கும். இப்போ நம்ம ஆப்ஜெக்ட் மாதிரி கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து ரீட் ஒன்லியாக வச்சிருக்கிறது பெஸ்ட் ப்ராக்டிஸ். பட் அதை நம்ம எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து இருக்குது. சில நேரத்தில் ஃபங்க்ஷனோட ரிட்டர்ன் டைப்பாக யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி கேசஸில் நம்ம ரீட் ஒன்லியாக வைக்கணும்னு தேவையில்லை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதை எப்படி ஆக்சஸ் பண்ணுறது டீஸ்ட்ரக்சர் தான் வந்து பண்ணணும். நம்ம நேம்டு டியூப்பில் வந்து அந்த நேம்ஸ் கொடுத்து வந்து டீஸ்ட்ரக்சர் பண்ண முடியும். ஸோ இப்போ அதான் வந்து இங்கே டீஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்கோம். இந்த சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா யூஸ் ஸ்டேட் நம்ம யூஸ் பண்ணுறது அதுக்கு சிமிலர் சின்டாக்ஸ் தான். ஓகே. ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ஆட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ.